வணக்கம். நாம் இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜி.யு. போப், வீரமாமுனிவர் ஆகிய இருவரின் தமிழ் தொண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஜி.யு. போப் பிறந்த நாடு பிரான்ஸ் ஆகும். ஜி.யு. போப் தமிழகம் வந்தடைய காரணம் சமயம் பரப்புதல். தமிழ்நாட்டில் ஜி.யு. போப் முதலில் சமயப்பணி செய்த இடம் சாந்தோம். போப்பையார் 1842 ஆண்டு முதல் 1849 ஆண்டு வரை கல்வி பணியும் சமயப்பணியும் ஆற்றிய இடம் சாயர்புரம். ஜி.யு. போப் மொழிபெயர்த்த நூல் இவை அனைத்தும் ஆகும். திருக்குறள், திருவாசகம், நாலடியார் இவை அனைத்தும் ஜி.யு. போப்பால் மொழிபெயர்த்த நூல்கள் ஆகும். ஜி.யு. போப்பின் தமையனார் பெயர் ஹென்றி ஆகும். ஜார்ஜ் யூக்லோ போப் என அழைக்கப்படுபவர் ஜி.யு. போப் ஆவார். ஜி.யு. போப் பிறந்த ஆண்டு 1820 ஆகும். தமிழ் செய்கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் ஜி.யு. போப். திருக்குறளை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து ஜி.யு. போப் வெளியிட்ட ஆண்டு 1886 ஆகும். தனது கல்லறையில் தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுதச் செய்தவர் ஜி.யு. போப். ஜி.யு. போப் திருவாசகத்தில் ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்ட ஆண்டு 1900 ஆகும். வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் மதுரை சுப்ரதீப கவிராயர். வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி ஆகும். வீரமாமுனிவர் இயற்றிய நூல் இவை அனைத்தும் ஞான உபதேசம், சதுரகராதி, பரமார்த்த குருகதை. வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. தமிழில் எழுத்து சீரமைப்பு செய்த மேலை நாட்டவர் வீரமாமுனிவர். தமிழில் தோன்றிய முதல் சிறுகதை நூல் பரமார்த்த குருகதை. வீரமாமுனிவர் அறிந்திருந்த மொழி இவை அனைத்தும் கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம். தமிழ் அகராதியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வீரமாமுனிவர். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் படைத்த தமிழ் காப்பியம் தேம்பாவணி. குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் தொன்னூல் விளக்கம். திருக்காவலூர் கலம்பகத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். கீழ்கண்டவர்களில் வீரமாமுனிவர் படைத்த நூல் இவை அனைத்தும் சித்தேரி அம்மன் அம்மானை, தமிழ் செய்யுள் தொகை, அன்னை அழுங்கல் அந்தாதி இவை அனைத்தும் வீரமாமுனிவர் அவர்களால் படைத்த நூல்கள் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.